ஹலோ கைஸ் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். நேற்று வந்து 9th தமிழ் இயல் 5 நைட்டு ஒரு 11:00 இருக்கும். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். கோச்சிங் கிளாஸ் போயிட்டு படிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு இன்கம் இல்லை. பட் போவேன். அதனால் இப்போ வந்து செல்ஃப் ஸ்டடி தான். வீட்டில் இருந்து தான் படிச்சுட்ருக்கேன். இயல் வந்து 5 இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு ஆசிரியர் பாரதிதாசன், சிறு பஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன், வீட்டிற்கோர் புத்தகச்சாலை, இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல் உரிச்சொல். இந்த 5 இயல் தான். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 இயல் படிச்சுட்டேன். 5 இயல் படித்தனால பேலன்ஸ் 4 இயல் தான். 5 இயல் எப்படி படித்தேன்னா, ஃபஸ்ட்லேருந்து 4 இயல், லாஸ்ட்டில் இருக்க ஒரு இயல் படிச்சுட்டேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து போகும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிச்சதுனால அதில் லாஸ்ட் இயல் வந்து எனக்கு சரியாக கான்சன்ட்ரேட் வர மாட்டேது அப்படிங்கிறனால நான் லாஸ்ட் இயலை படிச்சுட்டேன். இந்த 5வது இயலை நேற்று நைட்டு 11 மணிக்கு படிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது. நான் குரூப் 4 போயிட்டு அட்டன் பண்ணியிருந்தேன். சும்மா போய் அட்டன் பண்ணேன். பட் படிக்காமலாம் இல்லை, ஓரளவுக்கு அங்கங்கே அணில் குறிக்கிற மாதிரி அங்கங்கே குதறி வச்சுட்டு போயிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஷின் நம்பர் 38, 92 அண்ட் 79 இந்த 3 கொஷின் வந்து இந்த இயல் 5லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு நேற்று நைட்டு தான் தெரிஞ்சது. கொஷின் பேப்பரை வச்சு இப்போ நான் புக்கை படிக்கிறனால எனக்கு வந்து எதெல்லாம் கூட படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்வோம், கற்றவை கற்றபின் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது கூட படிக்கணும். இதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த இயலை படிக்கும்போது தான் இதுலேருந்து கூட கொஷின் கேட்குறாங்களா, அப்போ இதை கூட படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து எனக்கு வந்துச்சு. இந்த கொஷின் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது ஒரு கொஷின். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு 4 கொடுத்துட்டு இதில் தவறான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அதில் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மும்பைன்னு சொல்லியிருந்தாங்க. இதை கண்டிப்பாக வந்து படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதையே 2 வாட்டி கேட்டிருந்தாங்க. இதுதான் கொஷின் நம்பர் 38 நான் 92 2 வாட்டி இதையே கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, குடும்ப விளக்குலேருந்து பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கொஷின் நம்பர் 78 அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து இலக்கணம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 12:30 12:40 ஆகிடுச்சு. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி என்னால் கண்ட்ரோல் பண்ணி கண்ணு முழிச்சு படிக்க முடியல, தூக்கம் சொக்கிருச்சு, அதனால் தூங்கிட்டேன்.